இப்போ சாயங்காலம் ஆயிருச்சு அண்ட் இருட்டிருச்சு. உங்க டென்ட்டுக்கு வெளியே இப்போ என்ன மாதிரி வெதர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதையுமே பண்ண போறது கிடையாது. ஏன்னா என்னதான் வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, இல்ல புயலே வந்தாலும் சரி, இப்போ உங்க கையில மண்வெட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க உடல் முழுவதும் கிட்டத்தட்ட 20 kg வெயிட்டுக்கு பயங்கரமான ட்ரெஸ்ஸஸை போட்டிருக்கீங்க. அதுவும் நீங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டை காப்பாத்துறதுக்காக நீங்க இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட 2000 மரங்களை நட முடியும். ஆனா இதை கற்பனை பண்ணி பாருங்க, அடுத்த 5,20,000 வருஷத்துக்கு நீங்க இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ நீங்க 1 ட்ரில்லியன் மரம் நட்டீங்கன்னா என்ன ஆகும்? மரத்தை நடுறது அப்படிங்கிறது ஒரு பிக்னிக்கு போற மாதிரி அந்த அளவுக்கு ஈஸியானது கிடையாது. ஏன்னா நிறைய கரடிகள் வரும், சிங்கங்கள் வரும், பூச்சி தொல்லைகள் ஜாஸ்தியா இருக்கும், உங்களுக்கு காயம் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா நேற்று வயநாடு நடந்த மாதிரி மிகப்பெரிய நிலச்சரிவு கூட ஏற்படலாம். முக்கியமான விஷயம், குளிர் பிரதேசத்துல நீங்க மரத்தை நட்டீங்க அப்படின்னா உங்களை குளிரிலிருந்து காப்பாத்துறதுக்காக நீங்க கண்டிப்பா உங்க கையில கூட யூரின் போகக்கூடிய சிச்சுவேஷன் வரும். உலகத்தில் இருக்கிறதுலயே ட்ரீ பிளான்டிங் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சோ இதனால ஒருத்தர் இதை பண்ணி ஆகணும். ஏன்னா இதை நாம பண்ணல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் மோசமானதா இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் 1900 வருஷத்துல இருந்து பூமியோட மேற்புற டெம்பரேச்சர் 1 டிகிரி கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இது கேட்கறதுக்கு அதிகமா தெரியல, ஆனா ஒருவேளை நீங்க இதை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே அதிகம். நம்மளோட கிரகம் 20th செஞ்சுரியில இருந்ததை விட இன்னைக்கு 2 டிகிரி ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா நம்ம கிரகம் மொத்தமும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். ஹீட் வேவ்ஸ் கிரகம் ஃபுல்லா பரவி இருக்கும். எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய ஃப்ளட் ஏற்பட்டிருக்கும். பயிர்கள் விளையாது, மிருக இனம் அழிஞ்சிருக்கும். இதை பத்தி நாம எதுவுமே பண்ணல அப்படின்னா நாம தவறு பண்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். இது மிருகங்களுக்கும் தாவரங்களுக்கும் மட்டும் கிடையாது, மனித இனத்துக்கும் இதே கதிதான். சயின்டிஸ்டால சில ஐடியாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐடியாக்களை பண்ணாங்க அப்படின்னா நம்ம பூமி இன்னும் கூல் ஆயிரும் சொல்றாங்க. அதுல ஒரு ஐடியா தான் பூமிக்கு மேல ஒரு மிகப்பெரிய அம்பரலா வைக்கிறது, கொடைய வைக்கிறது. அப்படி இல்லைன்னா பூமிக்கு மேல ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வச்சிட்டோம்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் மறுபடியும் ஸ்பேஸுக்கே போயிடும். ஆனா நம்மளோட கிரகத்துல ஏற்கனவே நாம நிறைய மரங்களை வளர்த்திருக்கோம். இந்த மரங்கள் எல்லாமே கார்பன் எமிஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி நம்ம பூமி சூடாகிறது தடுக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு எக்கச்சக்கமான ஆக்சிஜன் கிடைக்கும். சோ நம்மளால சுவாசிக்க முடியும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா பூமியில நமக்கு தேவையான அளவு மரங்கள் இல்ல. ஏன்னா இன்னைக்கு பூமியில வெறும் 3 ட்ரில்லியன் மரங்கள் மட்டும் தான் இருக்கு. முக்கியமான விஷயம், நாம ஒவ்வொரு வருஷமும் 10 பில்லியன் மரங்களை இழந்துட்டு இருக்கோம். சோ இப்போ நீங்க கற்பனை பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி, உண்மை என்னன்னா நாம மரங்களை பிளான் பண்றதுக்கு பதிலா அதை ரொம்ப ஈஸியா டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா பூமியில டீஃபாரஸ்டேஷன் ஏற்படுறதுனால தான் 20% அதிகமா ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுல வெஹிக்கிள்ஸ் இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ்னாலையும் அதிகமா ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை நாம 1 ட்ரில்லியன் ட்ரீஸை உலகம் ஃபுல்லா பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 10 வருஷம் பின்னோக்கி நம்ம பூமி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்மளால மாற்ற முடியும். ஆனா இந்த கோலை நாம அச்சீவ் பண்றதுக்கு உலகம் ஃபுல்லா ஒரு இன்டர்நேஷனல் ரிசோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்களோட எஃபோர்ட்டை போட்டு ஒரு நாளைக்கு 150 ட்ரீ பிளான் பண்ணா போதும், நாம 1 ட்ரில்லியன் ட்ரீ அப்படிங்கிற கோலை ஈஸியா அடைஞ்சிடலாம். ஆனா இது கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இது செய்யறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸி கிடையவே கிடையாது. என்னதான் ட்ரீ பிளான்டர்ஸ் அதிகமா ட்ரீஸை தூக்கிட்டு அங்கங்கேயும் நடந்து மரத்தை நடுறதுக்கு பிளான் பண்ணாலும் இது அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஈஸியான ஜாப் கிடையவே கிடையாது. ஏல் யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம மரங்களை அதிகமா பிளான் பண்றதுக்கு பதிலா இப்போ இருக்கிற மாதிரியே டீஃபாரஸ்டேஷனை கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த 300 வருஷத்துல நம்ம கிரகத்துல எந்த விதமான மரமும் சுத்தமா இருக்காது. முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகம் முன்னாடி ஐசேஜ்ல இருந்ததை விட இப்போ பாதி மடங்கு ட்ரீஸை லாஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. நாம நம்மளோட பூமிக்கு மேல ஸ்பேஸ் அம்பர்லாவை மாற்றுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற ஐடியாஸை திங்க் பண்ணி பார்க்கலாம். ட்ரீ பிளான்டிங் ட்ரோன்ஸ் சொல்லப்படுற இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் மரங்களை நட முடியும். இது எந்த அளவுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா நம்ம பூமியில இருக்கிற இப்போ இருக்கிற கரண்ட் பாப்புலேஷன்ல ஒரு ஆளு 50 மரம் நடுறதுக்கு ஈக்குவலன்ட். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட சம்மர் வெகேஷன்ல அதிகமா ட்ரீஸ் பிளான் பண்ணலாம். என்னதான் நாம இதை கன்ஸ் மூலமாவோ ட்ரோன்ஸ் மூலமாவோ பிளான்டேஷன் பண்ணாலும் சரி, நம்ம கிரகத்தை காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்மளோட பூமியில ட்ரில்லியன் ட்ரீஸை பிளான் பண்றது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஃபியூச்சர்ல தான் இருக்கு. ஆனா நாம இப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம், நம்மளோட பூமியில ட்ரீஸ் எல்லாமே இருக்கு, ஆனா கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாமே திடீர்னு வத்திருச்சு, காணாம போயிருச்சு அப்படின்னா நம்ம பூமி எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.